நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அண்ணி, உங்க இதய துடிப்பு எங்க காது வரைக்கும் நல்லாவே கேக்குது. அப்படி வாங்க வழிக்கு. அண்ணி, ஐயோ, இவன் ஏன் அழறான்? நான் இதை பார்த்துட்டு வந்துடுறேன். அண்ணி, அழாதடா செல்லம், அழாத செல்லம். இங்க பாரு, அழக்கூடாது. என்ன அம்மா சொல்றேன்ல. என்னாச்சு? அது குழந்தைக்கு தூக்கம் வருதுன்னு நினைக்கிறேன். குளிர கூட இருக்கலாம். அர்ச்சனா, போய் ஷால் கொண்டு வா, குழந்தைக்கு போத்தி விடலாம். சரி. அட என்ன அர்ச்சனா, இங்க நின்னுட்டு இருக்க? அம்மா ஷால்காக வெயிட் பண்றாங்க. நானே போய் எடுத்துட்டு வரேன்னு வந்துட்டேன். என்ன? என்னாச்சு? ஏன் என்ன அப்படி பாக்குற? சரி, ஓகே, நானே கொண்டு போய் கொடுக்குறேன். அர்ச்சனா, ஷால் எங்க இருக்கு? கொஞ்சம் நீயே வந்து எடுத்து கொடுக்க முடியுமா? அங்கேயே நின்றுட்டு இருந்தா எப்படி? கொஞ்சம் வந்து எடுத்துக்கூட. வா. நான் இங்க ஷால் எடுக்கிறதுக்கு வரல, உன்னை பாக்குறதுக்காக தான் இங்க வந்தேன். கார்த்திக், விடுங்க விடுங்க. கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க, யாராவது பாத்திர போறாங்க. விடுங்க.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அது அது அர்ச்சனா காலையில பூஜைக்கு வந்ததுல ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. நீ வந்ததால பெரியப்பா யாருக்கு முன்னாடியும் அவமானப்படாம தப்பிச்சிட்டாரு. அது வரைக்கும் எல்லாருமே ரொம்ப டென்ஷனா இருந்தோம். நீ எங்கன்னு யாராவது கேட்டா என்ன சொல்றதுன்னு எல்லாரும் குழம்பிட்டோம். ஆனா இப்ப எல்லாரும் நிம்மதியா இருக்காங்க. அப்புறம் நான் அர்ச்சனா வந்துட்டாங்க பாரு. அழக்கூடாது. நல்ல குழந்தை நீதான். சரி, அழாம இருக்கணும். இங்க பாரு. அழக்கூடாது. என்ன இங்க பாரு, ஆண்டிய பாரு. சரி 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 சரி, அழக்கூடாது அழக்கூடாது அழக்கூடாது. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சரிம்மா சரிம்மா, அழக்கூடாது அழக்கூடாது அழக்கூடாது. அழாதப்பா. சரி சரி, அழாத. சரி சரி சரி. சரிம்மா சரிம்மா, அழாத அண்ணி, அழாத. என்ன நீ இவ்வளவு நேரம் ஆக்கிட்டீங்க? சாப்பாடு எங்க ஆறி போயிட்டு இருக்கு. இத வந்துட்டேன். சரி அர்ச்சனா, உட்காந்து சாப்பிடு. கொஞ்சம் இருங்க நீ, உங்களுக்காக சுட சுட பூரி கொண்டு வர சொல்லிருக்கேன். இப்ப வந்துடும். அம்மா லக்ஷ்மி, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா. இதோ பெரியம்மா, இப்பவே கொண்டு வரேன். அர்ச்சனா, கார்த்திக் கிட்ட ஏதாவது பேசுனியா? ஆமாக்கா, நாங்க ரூம்ல பார்த்தோம். ஆனா அவர் பெருசா என்கிட்ட எதுவும் பேசல. உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லவா? அவன் உன்னை இங்க ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருந்தான் தெரியுமா? நீ வீட்டை விட்டு போனதுல இருந்து இன்னைக்குதான் அவனோட முகத்துல முதல் முறையா சந்தோஷத்தை பாக்குறேன்.
சரியான உண்மை மூஞ்சி. சீக்கிரத்துல ஒத்துக்கவே மாட்டா. ஆக்சுவலா அவனோட மனசுல கொஞ்சம் குற்ற உணர்வு இருக்கு. நிஜமாதான் சொல்றேன். உன்னை கூட்டிட்டு வரதுக்காக உங்க வீட்டுக்கு வந்தா. ஆனா அவன் உள்ளே வராம திரும்பி வந்துட்டான். இங்க எல்லாரும் கேட்டதுக்கு என்னால உள்ள போக முடியல, அதனாலதான் திரும்பி வந்துட்டேன்னு சொன்னா. ஆனா ஆனா அக்கா அவர் வந்தாரு, எல்லார்கிட்டயும் பேசினாரு. என்ன? அது அண்ணா அவரை கோவத்துல ஏதோ சொல்லிட்டாரு. அதனால இவர் அங்க இருந்து கோச்சிட்டு வந்துட்டாரு. அப்படியா? ஆனா நாங்க கேட்டதுக்கு வீட்டுக்கே போகலன்னு சொன்னா. ஆனா அவர் ஏன் அப்படி சொன்னாரு? ஏன்னா அவன் உன்னை அளவுக்கு அதிகமா காதலிக்கிற அர்ச்சனா. உன் வீட்டாளுங்களை யாரும் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு அவன் எதிர்பார்க்கறான். விஷயம் தெரிஞ்சா இங்க இருக்கிறவங்க கோவப்படுவாங்கன்னு அவனுக்கு தெரியும். அதுக்காக இங்க எல்லார்கிட்டயும் அவன் திட்டு வேற வாங்கினான். எதுவும் பேசாம அமைதியா நின்னான் தெரியுமா? பிரச்சனையை சுமூகமா முடிக்கணுங்கிறது அவனோட ஆசை. என்ன கொஞ்சம் கோவம் தான் அவனுக்கு ஜாஸ்தியா வருது. அர்ச்சனா, நீ புரிஞ்சுக்கிற பொண்ணு தானே? நீயாவே அவன் கிட்ட போய் பேசலாம் இல்லையா? அப்புறம் பாரு, உங்களுக்குள்ள இருக்கிற மனஸ்தாபம் பனித்துளி மாதிரி மறைஞ்சு போயிடும். அர்ச்சனா உங்க வீட்டுக்கு போய் ரொம்ப நேரம் ஆச்சு. என்ன பண்றதுமா? அவளை கூட்டிட்டு வர சூர்யாவை அனுப்ப வேண்டாமா? அர்ச்சனா சாயந்தரமா ஃபோன் பண்ணி அந்த வீட்டோட நிலைமை என்னன்னு சொல்றேன்னு சொல்லியிருந்தால. அவ அங்கேயே இருக்கட்டும்னு சொல்லியிருப்பாங்களா? இல்லக்கா, அவங்க அவளை அங்கேயே தடுத்திருப்பாங்க. அவங்க கூட தானா போனவ தானா திரும்பி வரணும்னு தானே ஆசைப்பட்டாங்க. இப்போ அவங்க அவளை திருப்பி அனுப்புறதுக்கு எந்த காரணமும் இல்லையேக்கா. ஆமாமா, அர்ச்சனா திரும்பி வர கார்த்திக் விட மாட்டாரு. உன் வார்த்தை பலிக்கட்டுமா? ஆனா அவ ஃபோன் பண்ணி ஏதாவது சொன்னா தானே நமக்கு தெரியும். நானே ஒரு தடவை ஃபோன் பண்ணிடவா? இங்க பாரு ராதிகா, கொஞ்சம் பொறுமையாரு. அர்ச்சனா ஃபோன் பண்ணலனா அப்புறம் நாம ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். சரிம்மா. அர்ச்சனா தான் ஃபோன் பண்ற போல இருக்கு. ஹலோ, வணக்கம் ரத்னம். எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல? என்ன? ஐயோ, அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப முடியலையா? டாக்டர் என்ன சொல்றாரு? நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். கவனமா பாத்துக்கன்னா. நான் அம்மாவை அனுப்பி வச்சிடுறேன். என்னாச்சு ராதிகா? ரத்னம், நான் அப்புறமா ஃபோன் பண்றேன், இப்ப வச்சிடுறேன். கவனமா பாத்துக்கப்பா. அக்கா, அர்ச்சனாவுடைய மாமாவை ஃபோன் பண்ணியிருந்தாரு. ஆமா, ரத்னத்தோட 2 பசங்களுக்கும் உடம்பு சரியில்லையா. அச்சச்சோ. இந்த மாதிரி நேரத்துல அம்மா கூட இருந்தா நல்லா இருக்கும்னு அனுப்பி வைக்க சொல்றான். உண்மைதா. இந்த விஷயத்தை கேட்ட சம்மந்தி அம்மா ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சிருப்பாங்கல்ல. தன்னோட பேர பசங்க மேல அவங்களுக்கு ரொம்ப பிரியம் இல்ல. நான் அம்மா கிட்ட விஷயத்த சொல்லிடுறேன். பிரச்சனை என்னன்னா, பசங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைன்னு வருத்தப்படுறான். அம்மா அங்க கூட இருந்தா அன்னைக்கும் கொஞ்சம் உதவியா இருக்கும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீங்க ஸ்டேஷனுக்கு போறதுக்கு வண்டி ரெடியா இருக்கு. பெரிய ஐயா, எல்லா வருஷம் மாதிரி இந்த வருஷமும் பூஜை ரொம்ப நல்லா நடந்தது. இந்தாங்க, பிரசாதம் வாங்கிக்கோங்க. அர்ச்சனா, சரிம்மா, அப்ப நாங்க கிளம்புறோம். உனக்கு ரொம்ப நன்றிமா. உன் வைஃப் ரொம்ப தங்கமானவளா இருக்கா.
சீக்கிரமே எல்லார் மனசுலயும் இடம் பிடிச்சிட்டா. நீ மாமியார பாத்தியா? சரி, என் கூட வா. அத்தை, இந்தாம்மா. இல்ல இல்ல, இதெல்லாம் எதுக்கு? வேண்டாம். வாங்கிக்கம்மா. கார்த்திக், இங்க வாப்பா. ஒரு நிமிஷம். 2 பேரும் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. எப்பவும் சந்தோஷமா இருங்க. நாங்க போயிட்டு வரங்க. போயிட்டு வரங்க வரங்க. ஆடாடா, விருந்தாளிகளுக்கு ஸ்வீட் செஞ்சு கொண்டு வந்தேன். ஆனா கிளம்பி போயிட்டாங்களே. அட கடவுளே, எவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சேன் தெரியுமா? இது அவங்க கையில கொடுக்க முடியாம போயிடுச்சே. நான் ஒரு வழி சொல்லுவேன் மணிக்கண்ண. நீங்க எப்படி கிச்சன்ல இருந்து இங்க ஓடி வந்தீங்களோ அதே மாதிரி இங்க இருந்து ஸ்டேஷனுக்கு ஓடி போனீங்கன்னா அவங்கள நிச்சயமா பிடிச்சிடலாம். வேகமா ஓடுனீங்கங்கற வேர்ல்ட் ரெக்கார்டு உங்களுக்கு கிடைக்கும். இல்லம்மா, இந்த உடம்ப வச்சுக்கிட்டு என்னால ஓட முடியுமா? அப்படியே ஓடினாலும் பூகம்பம் தான் வரும். எதுக்கு தேவையில்லாத ரிஸ்க் எல்லாம்? கஷ்டப்பட்டு செஞ்சதெல்லாம் வீணா போச்சு. மெதுவா மெதுவா.